செல்ஃப் ஷேவ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஹேர் க்ரோத் தெரியாமல் நீங்கள் மாட்டு போட்டு, அதாவது நம்ம தமிழில் சொன்னால் பருக்கு பருக்குன்னு வந்து வலிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் போட்டு எல்லாரும் வலிக்கிறாங்க. அது செல்ஃப் ஷேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் அப்ளிகேஷன் பண்ணணும். வாட்டர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு அந்த ஃபோம் அப்ளிகேஷன் பண்ணணும். ஃபோம் அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஹேரோட ரூட் எந்த ஸ்டேஜ் இருக்கோ அந்த ஸ்டேஜில் இருந்து தான் பண்ணணும். அதுதான் பெஸ்ட். சில பேர் இந்த ஆப்போசிட் போடணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. செல்ஃப் ஷேவ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் மட்டும்தான். ஏன்னா ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூமிங் வைஸ்ல வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பிஎட், அதாவது அந்த ஒரு குட்டி முடி கூட அவங்க வச்சிருக்க கூடாது. நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த நீட்டாக இருக்கணுன்றதுக்கோசம் செல்ஃப் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க.